சரி, இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவர் பார்க்கதான் இப்போ இருப்பார், ஆனால் அவர் வாசிக்க ஆரம்பிச்சா அப்படி இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜெரி. ஸோ இப்போ நம்ம ஜெரி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 3 வருஷமா ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு அவர் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்காரு. லண்டனில் இருக்க ட்ரினிட்டி காலேஜில் வந்துட்டு 6th கிரேட் வரைக்கும் அவர் வயலின் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் கிவ் இட் a good round of applause for Jerry. நான் சொன்னேன்ல அவர் பார்க்க தான் எப்படி இருப்பார், ஆனால் வாசிக்க ஆரம்பிச்சா வேற லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஜெரி. அதான் சொன்னேன்ல பார்க்க எத்தனோன்னு இருப்பார், ஆனால் வாஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும்ன்ட்டு. ஸோ
ஸோ இவர் வந்து இப்போதான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. பேசலாம். ஜட்ஜ் என்ன ஜட்ஜ் அப்படி கேட்குறீங்க? ப்ளீஸ் ஜட்ஜ். அவர் முடிக்கவே இல்லை, பேசலாமான்னா ஜட்ஜ் ப்ளீஸ் ஜட்ஜ், உங்களுக்குலாம் அது ஒரு ப்ரோ நீங்க பேசுங்க, நீங்க பேசி முடிச்சிடலாம். முடிச்சிட்டேன். இப்போ பேசுமா? முடிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட மைக் கொடுங்க. சாரோட பேர் என்ன? ஜெரி ஜோஷ். ஜெரி ஜோஷ். சூப்பரா இருந்துச்சு, ஜோஷா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுதான் யோசிச்சிருக்காங்க. ஹைட் கூட இல்லடா, நீ எப்படிடா தூக்குறத? எப்பல இருந்து கத்துக்கிற? பிறந்ததுல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சில? பிறக்கும்போது வயலினோட பிறந்துட்டியா? ஆமா, சொல்லு எப்படி திடீர்னு வயலின் ஆரம்பம்லாம்? ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கீபோர்டுக்கு தான் ஜாயின் பண்ண போனோம். அப்ப வந்து எங்க மாஸ்டர் வந்து வயலின் தான் வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், நீ அதை கத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்ப கீபோர்ட் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையாடா? இல்லையா? அதை விட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, உங்க மாஸ்டருக்கு எது நல்லா இருக்குன்னு தெரியும், அது நீங்க படிச்சிருக்கீங்க. அவர் வந்து ஒப்பீனியன் கேட்டாரு, நீங்க வயலின் பழகினா நாலு பழகுங்க, அது வந்து கிங் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓ, குயின் உனக்கு இருக்கா குயின்? இல்லையா? அதுல 2 வருஷத்துல வந்துடும் நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சுடா, வெரி குட், காட் பிளஸ் யூ. So we welcome Jerry's parents onto the stage. கொஞ்சம் join பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பலத்தை கை தட்டி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த பையனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுன்ட்டு என்ன இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவை தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா கிரெடிட்டும் அவங்க தான். ஸோ பையனை விட அப்பா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பையனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் பையன் இப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து மியூசிக்கை பற்றி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சொல்கிறது கேட்குது, ஏதோ பாட்டு கேட்கும், அது வந்து வாசி அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏதோ போய் இருக்குது, அது எந்த லெவலில் போய் இருக்கும்னு தெரியல பின்னாடி. பட் வாசிக்கிறான், ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். ஆனால் பையனை பார்த்தீங்களா, நீங்கள் ஏதோ பேசுங்க, நான் எங்கேயோ பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ பேசுறீங்கன்று. கிட்டார் வாசிக்கிறாரு, இப்போ அடுத்த கிட்டார் கிளாஸில் சேர்த்து விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் செரி அண்ட் செரிஸ் பேரண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அவங்க இன்னும் 3 கசைக்கு நல்லா யோசிக்கிறாங்க, யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும், யாருக்கு செகண்ட்லாம். என்ன பண்ணுறது, நம்ம கண்டஸ்டன்ஸ் அப்படி பாடி வச்சிருக்காங்க, அவங்க தூக்கத்துல கூட வந்துட்டு இதை யோசிக்க போறாங்க, யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு. அங்கே பாருங்க கண்டஸ்டன்ஸோட ஃபேஸை பாருங்களேன், அப்படியே பாடிட்டோம் அவ்வளோதான், என்ன பண்ணுறது அப்படின்னு தென்னவாட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த பாட நம்ம கண்டஸ்டன்ஸ்க்காக ஒரு பலத்தை கைட்டை கொடுத்துடலாம். கண்டஸ்டன்ஸு அவங்க பாடினாங்கன்னா அவங்க பேக் போன அவங்க பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக ஒரு கைட்டை ப்ளீஸ். ஓகே, இன்டர்னல் ஜட்ஜ் நம்ம மனோஜ் வந்துட்டு அவருடைய ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ மனோஜ் நீங்கள் தான் யாரும் ஒரு தம்பி கொடுத்தது விருப்பம், ஜட்ஜ் விருப்பப்பா, நேர விருப்பம், நீங்கள் பாட்டு பாடலாம். மனோஜ் ஆக்சுவலி நான் மனோஜ் கூட நான் ப்ரோ வந்துட்டு நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக மெலடியில் அவரை வந்துட்டு ஃபீல் அப்படியே நம்மளே உள்ளே போயிடுவோம், அப்படியே என்னடா வாய்ஸ், அந்த வாய்ஸ் அந்த ஃபீல் தான் ப்ரோ பிடிச்சது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அதுக்குள்ளே உங்கள் பார்த்துக்கிட்டே நாங்கள் டக்கு நாங்கள் அது வந்துட்டு முடிவு பண்ணிடுவோம். ஆமாம், உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாம்? சும்மா சொன்னேன், அப்படிலாம் பண்ணால் என்னை அடிச்சிருவாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, என் உயிரணுவின் வரவும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின்
என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கண்ணிமையிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதை நான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் மரமும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுடலாத பூமியும் நீ. இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்த மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயின் கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. இன்னும் 2-3 சாங் பாரு. ஓகே ப்ரோ ஷூர். நான் கூட வந்து அவரோட சிங்கிங் பத்தி ஏதாவது பேசுவீங்கன்னு நினைச்சிட்டேன். இப்படி சொல்லுங்க. இல்ல இவங்க பக்கத்துல வர குண்டு மேல குண்டா போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றது தெரியல. என்ன பழக்கம் இது அபி? திடீர்னு ஏதாவது அபி ஷாக் கொடுத்துட்டே இருக்கீங்க எனக்கு. சொல்லுங்க என்ன பண்ணலாம் அபி? சொல்லிடலாம்ல? சரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் அதுக்குள்ள நான் உங்க சிங்கிங் பத்தி சொல்லிடுறேன். சரியா? எப்படி பாடுறீங்க? ஆக்சுவலி சீரியஸா உங்களை பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் வரும்னு சத்தியமா யாருமே எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க ப்ரோ. வேற லெவல்ல பாடுறீங்க. அண்ட் ஃபீல் எங்க இருந்து தான் இப்படி ஃபீல் எடுத்துட்டு வரீங்க? எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சீரியஸா நான் கேட்கறேன். எனக்குள்ள இங்கே தான் இருக்கு. சூப்பரா இருக்கு ஃபீல். எனக்கு அப்படியே வந்து விஜயதாஸ் சார் பாடி கேட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்க வாய்ஸ். எனக்கு தெரியல, எனக்கு தெரியாம நான் உங்க பெரிய ஃபேன் ஆயிட்டு இருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கும்போதே நான் சொன்னேன். ஸோ நீங்க எங்கேயாவது போகணும் ப்ரோ பெரிய லெவல்ல. அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே இல்ல நான் வந்து அவ்வளோ வார்த்தை இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். நான் நீங்க பாடினதை கேட்டு உண்மையாவே சொல்றேன். ஆராரிராரோ வந்து இவ்வளோ ஃபீலிங்கா ஒருத்தர் பாடி நான் கேட்டதே கிடையாது. அண்ட் வண்டர்ஃபுல் சீரியஸ். இப்போ சொல்லுங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும்? மனோஜ் ப்ரோ. கண்டிப்பா அவர் வந்து கலந்து தான் அவர். So I request the judges to come to the dais. ஓகே ரிசல்ட் வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரிவர்ஸ்ல அதாவது 6 பேர் மொத்தமாக உண்மையிலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்துட்டு ஃபினாலே அப்படின்ற விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது வரைக்கும் வர்றதே வந்துட்டு நான் உண்மையிலே நான் ரொம்ப பயப்படுவேன். ஐயோ ஃபினாலேன்னா நான் வந்துட்டு லிரிக் மறந்துடுவேன். ஃபர்ஸ்ட் அதுதான் நடக்கும். லிரிக் மறந்துடுவேன், கவுண்ட் தப்பாயிடுவேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரின்றாரு என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நடக்கும். பட் இங்கே வந்து அவ்வளோ அழகாக நின்று கற்றுக்கிட்ட அந்த ஒரு பாட்டை வந்து அவ்வளோ அழகாக எல்லாரும் முன்னாடி தைரியமாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கிளாப்.
ஸோ ரிசல்ட் வந்து சொல்ல போகிறோம். 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்ற ஒரு வரிசையில் தான் நாங்கள் ரிவர்ஸ்லேருந்து வர போகிறோம். I request Abhinaya Srinivasan, the founder of 02Pi, to come on to the dash. வாங்க அப்படி வாங்க. And I request Manoj to come to the dash. Yeah. வாங்கம்மா. கவுண்ட் பண்ணலாமா? அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே சூப்பர். செம்ம கம்பி இருக்கு ப்ரோ, வேறு லெவல். அவர் காய்ச்சிட்டு மஞ்சப்பு கழிச்சு ப்ரோ இன்னும் தெரியுமா சொல்லுங்க, பிரியங்காவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமாண்ணே. ஸ்டேஜ்ல எப்படி பங்கமா கலாய்ப்பாங்க. ஆனா ஆமாண்ணே. அவங்க அவ்வளவு கலாய் வாங்கி தான் அந்த இடத்துல அவங்க இன்னும் வந்துட்டு பிரியங்கா அப்படின்னாலே போதும் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு. ஆனா அவங்க வந்து எங்க வீட்ல வந்து குலதெய்வமா இது பண்ணிட்டு இருக்காங்க. எம்சி பண்ணும்போது ஆட்டா பிரியங்கா ஆட்டா எனக்கு செலவா வச்சிருக்கீங்களா? செலவா வச்சிருக்கீங்க? அவ்வளோ பட்ஜெட் இல்லைண்ணே. போட்டோ ஃபோனில் போட்டோ வச்சிருக்கோம். போட்டோவா? ஓகே அப்படி சொல்லிடுங்க. ஸோ வைசாக வந்துட்டு மலையாளத்துல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து வருவார் இப்போ. சொல்லுங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட வந்துட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க எல்லாருக்கும் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு அழகாக வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதான் என்னப்பா இது? ஒரு கோளாறுண்ணே, இயந்திர கோளாறு. அவரே ஒரு கோளாறு. சரி ஓகேங்க. நீங்கள் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் பற்றி ஒவ்வொருத்தர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன ஒன்று பண்ணுங்கன்னா ஒரு மலையாளத்தில் சொல்லிட்டா நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சூப்பர். சரி ஆக்சுவலி சொல்லுமா? காயத்ரி கையில் மைக் இல்லைன்னா கேஸ் போட்டுருவாங்க அவங்க அட்வொகேட்டு. கொடுத்துருங்க. ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்காத நீ. அப்படியே பணிஞ்சு கீழே போயிடுறான். ஓகே. ஸோ கண்டஸ்டன்ஸை பற்றி சொன்னால் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அங்கே இருந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த தனித்துவம் சொல்லல, ஒரு தனித்துவம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன் வந்து பாடி முடிச்சும் போது நாங்கள் மார்க்கெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்த கண்டஸ்டன் வர்றதுக்கு. ஆனால் அடுத்த கண்டஸ்டன் பாடி முடிச்ச போது இவர் லைக் ஓ யூ ஹேவ் டு ரீதிங்க். அப்படி கடைசியில் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யூ ஹேவ் டு கன்சிடர் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். லைக் அந்த ஸ்கோர் ஷீட்டில் இருக்கும் லைக் என்னெல்லாம் கேட்டகரி ஆஃப் மார்க்ஸ்னா ஏன்னா ஃபீல், மெலடி, ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் கூட லைக் அதுவும் ஒரு ஃபேக்டர் தானே. ஷோமேன்ஷிப். ஏன்னா நம்ம எவ்வளோ நல்லா பாடினாலும் சோகமாக பாடணும், லைக் நம்மளோட முகம் வந்து சோகமாக இருக்குன்னா அது பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் கிடைக்காது. ஸோ அதுவும் வி ஹேவ் டு கன்சிடர் அந்த ஷோமேன்ஷிப், இந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ, ஃபீல், அந்த பிச்சிங், மெலடி எல்லாம். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் வின்னரை டிசைட் பண்ணுறது கூட எங்களுக்கு நடுவில் கூட கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு யாருக்கு வந்து 3 பேர் அடிச்சுக்கணும். ஆமாம். நான் வந்து காயத்ரியை கேட்டேன் அண்ட் வைசாகன் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். என்னடா பண்ணுறது? ஏன்னா ரொம்ப கிட்ட தான் அது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. அதில் சில பேர் ரொம்ப இன்னும் பிரம்மாண்டமாலாம் பாடினாங்க. அதில் வந்து குழப்பம் தான் இது. ஸோ ஆரம்பிச்சுக்கலாம், சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6th பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கவுண்ட் டவுன் ஃப்ரம் 5 4 3 2 1 and star wise and season 6 place goes to சங்கீதா சண்முகம். சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அப்படின்னு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சங்கீதா சண்முகம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இருட்டுப்பை அமெரிக்கா அண்ட் மனோஜ் அண்ணா எல்லாத்துக்குமே. இது வந்து
நான் இன்ஸ்டாவில் பார்த்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு சீசன் 5ல் நான் வந்தேன், ஃபஸ்ட் ரவுண்ட் எலிமினேட் ஆனேன். அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த 6 பேர்த்தில் யார் வின் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாருமே டிசர்விங் ரொம்ப. எல்லாருமே ஏன்னா 6 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட், எல்லாருமே வேறு மாதிரி பாடுறாங்க. ஸோ எல்லாருமே அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யார் வந்தாலுமே அவங்க டிசர்விங் தான். ஸோ happy for everyone here and thanks to the team Hero to Pai Abhiyaka and Manoj Anna mentor ரொம்ப thank you. Okay, so now I invite Mrs. Purnima, founder of Amrita Life, to give away the gift for Sangeeta. So the 5th place. Start the countdown, Pradeep. 5, 4, 3, 2, 1. And the 5th place is யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற யுவன் லேடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக எனக்கு இந்த கான்டெஸ்ட் வந்து லைக் எனக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராமில் பார்த்தோ இதையும் நான் ஜாயின் பண்ணல. எனக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் ஸ்டார்டிங்லேருந்து சாங் செலெக்ஷன் எல்லா விஷயத்துலேருந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ண நம்ம வாலண்டியர் அபியக்காக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு ஹீரோ டு பை டீம் அண்ட் மனோஜ் அண்ணாக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். யுவனோட ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். தம்பி எப்படி பாடினாரு அதெல்லாம் சொல்லுங்க. இல்லை நல்லா பாடினான், மற்ற எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஸோ அவன் எதுவும் கற்றுக்கல, ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து இங்கேயும் கற்றுக்கணும். ஜஸ்ட் லைக் இது பண்ணால் எவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேசிங்க நல்லாவே இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் யுவன் அண்ட் யுவன் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். இல்லை எதுவுமே கற்றுக்கல அப்படின்னா இப்போ இனிமேல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல செம்ம வாய்ஸு ப்ளஸ் நீங்கள் சிரிச்சுட்டே பாடுறீங்களே, அது நிறைய பேருக்கு அது இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது இருக்காதீங்க ஃபீல், நீங்கள் பாடுறது அந்த ஃபீல் அவ்வளோதான். சூப்பர். ஸோ கவுண்ட் டவுன் பண்ணலாமா? 5, 4, 3, 2, 1. And the fourth place goes to முதல்ல அது ஒழுங்கா சொல்லுங்க. Third, fourth தான் ஒரு மாதிரி ஆயிட மாட்டாங்க. Star Wars and season 6 fourth place goes to மோனிஷா சந்திரசேகர். சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நான் ஸ்பெஷலாக வந்து இந்த ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சதே பிரியங்காவை தான். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவளுக்கு தான் சொல்லணும். தேங்க்யூ பிரியங்கா. அண்ட் மனோஜ் அண்ணா, அபியக்கா எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ. தேங்க்யூ மோனிஷா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மோனிஷாவோட பேரண்ட்ஸ் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அம்மா நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? சரி, உங்கள் பொண்ணு பார்க்க 4th பிளேஸ் வந்திருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பி. அவங்க எங்கேயுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை, நிறைய எல்லாம் போனதில்லை, இந்த கோச்சிங்கும் போல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடுறேன். அதனால் ஹாப்பி. அம்மா ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மோனிஷா. இது வரைக்கும்
லேர்ன் பண்ணலன்னு சொன்னீங்க, லேர்ன் பண்ணாம இவ்வளோ நல்லா பாடுறாங்க. லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஆமா. அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆக்சுவலாக அந்த டீடைலிங்லாம் உண்மையிலேயே நீங்கள் கிளாசிக்கல் கற்றுக்கல நீங்கள். செகண்ட் சாங் பாடும்போது நல்லாவே டீட்டெயிலாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. கேள்வி ஆக்சுவலி அது ஒரு நிறைய பேருக்கு, ஏன் நான் வந்துட்டு அவ்வளோ பேசிக்கலாக வந்து கற்றுக்கிட்ட பையன்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க, அஜய் நல்லா பாடுறேன், அஜய் நல்லா பாடுறேன், நீ கற்றுக்கப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு மொத்தம் 3 குரு சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் சரியாகவே கிளாஸ்க்கெலாம் கூட போக மாட்டேன். அந்த மாதிரிலாம் குழப்பம் நிறைய நடந்தது. பட் அப்படி இருந்தும் வந்துட்டு கற்றுக்கணும். நம்ம வந்துட்டு அதாவது சும்மா வந்தோம் பாடணும், சும்மா வந்தோம் டான்ஸ் ஆடணும், சும்மா வந்தோம் காமெடி பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் வந்ததுக்கு பிரயோஜனமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு, அதாவது பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சோம் செத்தோன்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் என்னோட கான்செப்ட். நீங்கள் எல்லாருமே அதை நினைச்சோன்னா வேற லெவலில் நீங்கள் வந்துடுவோம். இன்னும் வருத்தப்படாதீங்க, தோல்விதான் வெற்றியின் வந்து முதற்படின்னு சொல்லுவாங்க. முதற்படியும் அதுதான், கடைசி படியும் அதாக தான் இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ரன்னர் அப்போ வந்துட்டு பார்த்துடலாம். கவுண்ட் டவுன் 5 4 3 2 1 and Star Voice and Season 6 second runner up goes to Gauri Lakshmi. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. உங்க டாட்டர் சொல்லுங்க, உங்களோட எப்படி உங்க பொண்ணு எப்படி பாடினாங்க. அண்ட் ஐ ஃபீல் பெட்டர். எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது. ஓகே, பரவாயில்ல இருக்கு. நீங்க எல்லாம் மலையாளம் நல்லா பாடுவேன். லாஸ்ட் டேஸில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அவ்வளோதான், கொஞ்சம் த்ராட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சரியாயிட்டோம். மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துட்டோம். ஓகே, அவுட்புட் வந்தாச்சு. நீங்கள் இதெல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் கீப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க உங்களோட. தேங்க்யூ இருட்டு பைத்தி. பெரிய அம்மா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்களும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. அவளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இது இப்போ வந்து ஜட்ஜஸோட கமெண்ட் எல்லாம் கேட்டது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட் 2 கண்டஸ்டன்ஸ் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். ரன்னர் பட் ஓட மாட்டாங்க, இங்கே தான் நிற்பாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸும் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். அப்படியே அந்த காமெடியை புதுச்சிட்டாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. அண்ணா அதெல்லாம் டிப் ஃபார் டேன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா. ஓ சரி, கேட்டால் ரொம்ப டீட்டெயிலாக போவான்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம ஒரு கவுண்ட் டவுனில் போயிடலாம். 10 10 10 ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 8 மாத்தி கேட்டா இங்க பாத்தீங்களா? ஐயா காதுல விழுதா இல்லையா நமக்கு தெரியல. மாத்தி கை கொடுத்துக்கிறாங்க. நீ உனக்கு வந்து என்ன கொடுத்துரு, என்ன கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பிளான் பண்ணாங்க. ஆளுக்கு ஏதோ பார்க்க போன மாடா லவருக்கு இது வெயிட் பண்றாங்க. அவசரமா முடிக்கிறீங்க. ஐயா எனக்கு இன்னொரு ஈவென்ட் இருக்கு, நானே நின்னுட்டு இருக்கேன். இல்லையா மாத்தி அட்டாக் பண்ணாங்க. இல்லையா போவேன். அதுக்கு தான் சொல்றது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 10 9 8 7 6 5 4 3 2 1 and the start
மதிவாணன். மதிவாணன் ஒரு பலத்த கைதட்டல் மதி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்ணு கலங்கக்கூடாது. கண்ணு கலங்கக்கூடாது ஏட்டையா? ஜி மியூசிக் போடுறது கண்ணு கலங்கிடுச்சு. அவன் அழுவணும், அதை அவர் பார்க்கணும். என்ன அழுவிட்டாரு, அடுத்த எல்லாரும் உஷாராயிருங்க. முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓடிடுங்க. எல்லாம் பிஜிஎம் போட்டே கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹீரோ டு பை டீம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. நான் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சீசன் 2லேயே வந்து மதிவாணன் வந்துட்டு ஃபைனலிஸ்டாக இருந்தாங்க. எனக்கு அவருடைய சிங்கிங் அந்த இப்போ சில பேருக்கு வந்து இந்த வாய்ஸ் அந்த ரிச் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிச் வாய்ஸ்ன்றது வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஓகே சிங்கிங் அப்படின்றது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கள் அக்கா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து போன ஜென்மத்தில் வந்துட்டு கடவுளுக்கு வந்துட்டு ரொம்ப சேவை செஞ்சுருப்போம். அந்த மாதிரி பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி கிஃப்ட் வரும் அப்படின்றது. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம மேலே வரோன்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா இவருக்கு வந்துட்டு கடவுள் அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காரு. உண்மையிலே ப்ரோ இது அப்படியே விட்டுறாம அடுத்தடுத்த நம்ம வாங்கிட்டோம். இது ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கு, எங்களுக்கே இன்னும் நிறைய இருக்கு. நிறைய விஷயம் நாங்கள் வந்துட்டு இன்னும் சாதிக்க கூட இல்லை. நாங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு சில பேர் தான் அந்த ஒரு ரிச் வாய்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிருத் பாடுற பாடு சிஸ்டிராம் அப்படி சொல்லிட்டே போகலாம். அனிருத் அந்த ஒரு பாட்டு கூட அன்னைக்கு வந்துட்டு பார்க்க வைத்தலன்னு சொல்லி அந்த பாட்டு நான் இது வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு வந்து நான் அப்படி என்ன அந்த பையன் வந்து செம்மையா இருக்கு எங்கள் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆனேன். பட் இப்போ இங்க இருந்ததுக்கு வின்னராக நிற்கிறதுன்னு எனக்கும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நானும் ப்ளீஸ். மதி உங்க வாயால் ஒரு சில வார்த்தைகள். அதுக்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசிக்கு 3rd 4th. அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் எனக்கு த்ரோட் பெயின், நிறைய சுடு தண்ணி, நிறைய சொல்லவே முடியாது. ஏதோ குடிச்சு கடைசியில் ஃபைனல்ரா அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை, குடுற ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கி கொடுத்தாங்க? அவருக்கு வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் மேரேஜ் வாங்க ப்ளீஸ். இவர்தான் போல இருக்கு. ரஞ்சித் என்ன வாங்கி கொடுத்தீங்க? என்ன லேகியா வாங்கி கொடுத்தீங்க? ஆக்சுவலாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஆள் தான் இருக்கேன். நாங்கள் கொடுத்த சுடுதண்ணி, சூப்பு, சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, தொண்டைக்கு எதமா இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ நான் இன்னொரு விஷயம் வந்து பதிவு பண்றேன். உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப புனிதமானது. நம்ம ப்ரோ அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவரே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவருடைய வெற்றிக்கு, அதாவது ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பசங்களும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மெயினா. ஓகேங்களா? சூப்பர். ஆக்சுவலாக மதியை பற்றி சொல்லணும்னா வந்து நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி அவருக்கு. இப்போ சிங்கிங்கில் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு சிங்கிங் மட்டும் இல்லை, அது இல்லாமல் டான்ஸ் நல்லா பண்ணுவார். மிமிக்ரி டேலண்ட் நல்லா இருக்குது. அதாவது அது வந்து எல்லாமே வந்து வெளியே காட்டணுங்கிறதுக்கு வேண்டி பொள்ளாச்சியிலேருந்து இப்போ இங்கே வந்து தங்கியிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம மனோஜனா தான் அவனுக்கு வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த லெவல் வந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும்.
அதுக்கு உண்டான டேலண்ட் இருக்கிறனால தான் இவன் இந்த லெவலில் இருக்கிறான். இன்னும் அடுத்த லெவலுக்கு போவான். நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. யாரு ப்ரோ? இல்ல சரி சம கண்டென்ட் ஸோ மதிவாணனை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அவரை பற்றி நான் ஒரு சின்ன பயம் ஒன்று சொல்லிடுறேன். +2 வந்துட்டு ஃபெயில் ஆகி ஒரு 7 வருஷம் ஒரு 2 வீலர் கடையில் வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற பையன் தான் நம்ம மதிவாணன். அவனோட டேலண்ட்டு ரொம்ப அதிகம். ஆனால் தம்பி வந்துட்டு பொள்ளாச்சியில் இருந்தான். பொள்ளாச்சியில் இருந்து அவனால் எந்த ஆடிஷன்ஸுமே அட்டன் பண்ண முடியல, எங்கேயுமே போக முடியல. காரணம் அவங்க ஒர்க் பிளேஸில் வந்துட்டு அவனுக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷர். அதுலேயே எங்கே ஆடிஷன்ஸ் ஒன்று இருக்குது போனியாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை எங்கள் ஓனர் கூப்பிட்டாரு, ஸ்டிக்கர் ஓட்ட கூப்பிட்டாரு அப்படின்னு. சரிடா ஓகே பர்மிஷன் ஏதாவது கேட்டு போடா அப்படின்னு சொன்னாலும் அவன் வேலையில் ரொம்ப உண்மையாக இருந்தான். சரி ரைட்டு உண்மையாக இருந்தது போதும், பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி இங்கே வாங்க, ஒரு லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும், உனக்கும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணனை வந்துட்டு கூப்பிட்டதை மதித்து என்ன தான் நம்பி ஆக்சுவலி வந்தான் சென்னைக்கு. வந்ததுக்கு தம்பி சாதிச்சார். தேங்க்யூ. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே. பரவாயில்ல, ஒரு வெற்றிக்கு பின்னாடி நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்குல்ல. இல்ல அது அடுத்தடுத்த சீசன்ல இவங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துலயும் வந்து வின்னர் ஆயிடுவாப்ல. நேரா கடக்க போதே போக வேண்டியதுதான் இல்ல. ஆமா ஓகே. இப்போ அவங்க நம்ம அது போட்டு கொடுத்துருவீங்களா உடனே பேச. சரி அப்ப நீங்க போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க ஆமா உங்களுடைய மல்டி டேலண்ட்லாம் இங்க சொல்லிட்டு இருந்தாங்க. காம்பியரே கலாய்க்கிறீங்களாமே. கீர்த்தனா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்கம்மா. ப்ளீஸ் ஒரு 4 வார்த்தை பேசு. அடுத்த சீசன் காம்பியரா உங்களுடைய பிளேஸ்க்கு வந்து ரீப்ளேஸ் ஆகுது ஏதோ எனக்கு தெரியல. பிளான் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. Thank you இது கொடுத்ததுக்கு. actually எது பிரைஸ் செகண்ட் ரன்னர் அப்பா எனக்கு வரும் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுவும் இல்ல அங்க உட்கார்ந்து நான் பெட் கட்டிட்டு இருந்தேன் பாரு. நான் போறது என்ன பெட்டிங்க? என்ன மாதிரி பெட்? ஆச்சு எந்த மாதிரியான பெட்? அண்ணனுக்கும் பெட்டே கட்டுறீங்கன்னா பெரிய சமையல் கேக்குறது. இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வராது, அதே மாதிரி எனக்கு ஃபோர்த் தான் வரும், ஃபிஃப்த் தான் வரும் சொல்லிட்டு பெட் கட்டிட்டு இருந்தேன். செகண்ட் வந்துச்சு. ஹாப்பியா? சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ஏன் ஹாப்பியானாச்சு? கீர்த்தனா ஹாப்பி. சூப்பர். அப்பா நீங்க சொல்லுங்க அப்பா. ஸோ உங்க பொண்ணு வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கீர்த்தனா மைக் கொடுமா. ஆக்சுவலாக இதில் வந்து என்னுடைய சப்போர்ட் எதுவுமே கிடையாதுங்க. இது இவ்வளோ மொபைல் பார்த்துக்கிட்டு இவ்வளோ தான் ட்ரை பண்ணேன். நல்லா பாடிக்கிட்டு இருந்தா. ஜட்ஜஸ் வந்து இவ்வளோ நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, அவ்வளோதான். அது எனக்கு தெரியும். ஒரே ஒரு டைம் பார்த்தேன், வணக்கம் சார் அப்படின்னாங்க, அதோட சரி. எந்த பாட்டி இவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. இவ்வளோ கற்றுக்கிட்டு இவ்வளோ பாடி இவ்வளோ வந்தேன், அவ்வளோதான். ஜட்ஜஸ் அப்புறம் ஒரு பாடகர் தான்.
ஸோ அவரும் செம்மையாக பாடுவார். அப்படிங்களா? சூப்பர். நீங்கள் அடுத்த சீசனில் கண்டிப்பாக வரணும். ஆமாம். என்ன சிரிக்கிறீங்க? சூப்பர் சிங்கர்ல எவ்வளோ பேர், அதாவது வயசானவங்க, நம்ம யாராவது இந்த டிஎம்எஸ் ஐயா பாட்டுலாம் மூக்குத்தி முருகனா? ஏமாண்ணா அவ்வளோ வயசு மூக்குத்தி முருகலாம் அவர் பாவம், அவர் வயசுலாம் அவ்வளோ இல்லை, அவர் மாக்கா பண்ணதான் வச்சு செய்யறாப்புல. இது அப்படி கிடையாது, நிறைய வயசு அப்படி. அழகேசன். ஆஹா சூப்பர். உங்களுக்கு பிரைஸ் ஒன்று இருக்கு. அழகேசன் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப, அதாவது நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. அழகேசன் பாஸ் அவர் வந்துட்டு என்னாலே ஸ்டேஜில் அப்படி. ஸோ மியூசிக்கு வந்து வயசோ இல்லை வந்துட்டு எதுவுமே அந்த ஒரு பாகுபாடே கிடையாது, லிமிட்டே கிடையாது. சாகர வரைக்கும் மியூசிக் கற்றுக்கிட்டே இருக்கலாம் நம்ம, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகேங்க, கொடுங்க மைக் அப்படின்னு கொடுத்துட்றாரு. கண்டிப்பாக பாடுறீங்களா? ஒரு பாட்டு எதாவது பாடுறீங்களா? ஒரு 4 லைன் எங்களுக்காக. எம்ஜிஆர் சாரோட ஏதாவது பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இல்லை உங்களுக்கு ஏதாவது பார்க்கறதுல அந்த மாதிரி கூட பாருங்க. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம், தெய்வத்தின் சாட்சியமாம். நீங்க தான் மாற்றி தீர்ப்பு கொடுங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு. அதாவது அந்த காலத்து பாட்டை வந்து கோல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டன் சொல்லுவாங்களே. எங்க அப்பாவும் சொல்லுவாரு, கண்டசாலா அவங்களுடைய பாட்டு, டிஆர் மகாலிங்கம், டிஎம்எஸ் ஐயா அவங்களோட பாட்டு, சீர்காழி சார் பாட்டு. நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் பழைய பாட்டு தான் நான் பாடுவேன். சூப்பர் சிங்கர் எப்போ வந்தனோ அதுல இருந்து தான் நான் வந்துட்டு ஓகே இதுல வெரைட்டி ஆஃப் சாங்ஸும் நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். பழைய பாட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நம்ம உண்மையிலேயே எல்லா சிங்கர்ஸுமே கேட்டுக்குங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். பழைய பாட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது லெஜெண்ட்ஸ், நம்ம லெஜெண்ட்ஸ் வந்துட்டு எஸ்பிபி சாராக இருக்கட்டும், யேசுதாஸ் சாராக இருக்கட்டும், டிஎம்எஸ் ஐயா, டிஆர் மகாலிங்கம், சீர்காழி சார், இவங்கெல்லாம் பாடி வச்ச பாட்டு, பிபிஎஸ் சார், இவங்கெல்லாம் பாடி வச்ச பாட்டை நீங்கள் ஒரு 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 10-15 வாட்டி 20 வாட்டி நீங்கள் கேட்டாலே அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதனால தான் வந்துட்டு பழைய பாட்டு எப்பவுமே வந்துட்டு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறது என்னோட விஷ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ கண்டஸ்டன்ட்ஸ், தேங்க்யூ வின்னர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தம்பி சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டாங்க, போங்க எல்லாரும் ஜட்ஜஸ் மட்டும் ஸ்டேஜில் வெயிட் பண்ணுங்க. அனுராக் ஹாலோட ஓனர்ஸ் வந்து ஜட்ஜஸை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ். ஸோ ஒரு பலத்தை கையில் எடுத்தால் கொடுத்துடலாமே. பாரு எங்க பாரு. மேடம், first of all I'd like to thank these guests, actually judges, for coming to this hall. அனுராக் ஹாலுக்கு இவங்கெல்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அஜய் கிருஷ்ணா, காயத்ரி மேம் அண்டு வயசா மலையாளியோட யாரும் மலையாளியா? ஓகே, இந்த ஹால் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மியூசிக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஹால். சென்னை மியூசிக் லவர்ஸ் சங்கமம் ஒரு 3 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய மியூசிக் லவர்ஸ் வராங்க, ஸ்மூல் சிங்கர்ஸ்லாம் வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க. நிறைய ஜாமிங் செஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஹால் வந்து யார் வேணால் எப்படியும் யூஸ் பண்ணலாம். புக் பண்ணுறதா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சித்ரா மேம் அண்ட் மனோஜ் சாரும் ஒரு நாள் ஃபெப்ரவரியில் வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹாலுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் பர்சனலாக போய் பேசியிருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா
நிச்சயமாக நாங்கள் வரோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஜய் கிருஷ்ணா பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவருடைய பாடல் உதித் நாராயண் பற்றி ஒரு உதித் நாராயண் பாடல் வந்து அவ்வளவு அருமையாக பாடுறாரு. பவானி சார் வந்து பாராட்டுறது நிச்சயமா உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க. அது வந்து கை தரலாமே, உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷன். அவரே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு இவருடைய வாய்ஸ் கேட்டு. அவர் கிண்டலாக சொன்னாரு, உதித் நாராயண போய் நான் சொல்ல போறேன், உன்னோட வாய்ஸ் அப்படியே இருப்பீங்கன்னா ஒருத்தர் தமிழ்நாடு சுற்றிட்டு இருக்காருன்னு அந்த வீடியோ போய் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு பெரிய லெஜண்ட் வந்து அவ்வளவு ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 3 பேர் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. வைசாகன், காயத்ரி மேம் அண்ட் நீங்க மேலும் மேலும் வரணும், மேலும் முயற்சி நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் எங்க கடவுளை நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு லைன் நீங்க சார் நேயர்கள் விருப்பம் ஒரு 2 லைன் பாடுங்க ப்ளீஸ். உதித் சாரா இதுக்கு ப்ரோ இந்த மைக்ல எங்களுக்காக ஓகே. மறுவார்த்தை அந்த சாங் வந்துட்டு நான் என் வாய்ஸ்ல பண்ணிட்டு அப்படியே அவருக்கு உதித் சாரோட ஆவி இல்லை, ஐயோ சாரி, அப்படியே அவரே உள்ள வந்துருவாரு. ப்ளீஸ்ன்னு வருது, ப்ளீஸ் எடிட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. எனக்காக ஹார்ட்லாம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரலுன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாட நிகழும், விழிநீரு வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே, மறந்தாலும் நான் நின்னை காத்த நாள் இல்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கேட்ட உடனே அதை நல்லா பாடி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஐ ரெக்வெஸ்ட் our sponsor to give the compliments. தேங்க்யூ சார். இன்சைட் ஹாப்பினஸ் நீங்க பண்ணதா பிரியங்கா? ஐயோ தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, எனக்காக இப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எதில் இது செஞ்சது? இந்த நூல் ஆணி அடிச்சிருக்காங்களே என் பேரில். ஐயோ இல்லை பட் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். So I thank the proprietor Priyanka from Inside Happiness. Thank you for the wonderful support. Thank you. I request Purnima ma'am from Amudra.in to give the compliment to judge. Thank you Ajay Krishna sir for a wonderful time. I'd like to thank Abhinaya madam and the whole team. Such a wonderful team. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராண்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பர்சனலி. ஐ ஆல்சோ தேங்க் மதிவானன் winning this title. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்பெஷலாக பெப்பர் டீ கொடுத்தோம், பெப்பர் மசாலா டீ கொடுத்தோம். ரொம்ப ரிலாக்ஸாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். அதை கரெக்ட் பண்ணி உண்மையாகவே நீங்கள் வின் பண்ணி தெரியும். ஆல் தி பெஸ்ட் யூ. ஃபியூச்சரில் நிறைய விஷயம் பண்ணணும். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் எங்கள் சைடு இருக்கும். ஓகேங்களா? சென்னை மிஷன் அவசரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி
ஜட்ஜிங் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு யாரும் பண்ணதில்லை. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஹீரோ 2 அண்ட் அபி என்னோட கூட பிறக்கலனால என்னோட சிஸ்டர் மாதிரி. எனக்கு தங்கச்சி இல்லை, பட் அபி வந்துட்டு என்னோட சிஸ்டர் மாதிரி தங்கச்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு அதான் நல்ல உள்ளங்களோடைய பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருந்தால் அந்த கலைஞர் வந்துட்டு எப்பவுமே மேலே நல்லா வந்துடுவாங்க. ஸோ இதே மாதிரி நான் பிளஸ் பண்ணிட்டே இருக்கேன். என்ன மாதிரி நிறைய வளர்ந்து வர அந்த மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுதான் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ 2 அண்ட் அபி. தேங்க்யூ எல்லாருக்கும். Thank you so much, sir. Thank you so much, sir. I request Vaisagan, sir, and Karthik Matranam to stay back. So, அஜய் சாருக்கு ஒரு சின்ன ஒர்க்னால அவர் இப்போ லீவ் ஆகணும். ஸோ சாரி. அண்ட் ப்ளீஸ்